அன்பார்ந்த கிராமத்து சொந்தங்களுக்கு வணக்கம். சொந்தங்களே, நமது கிராமத்தில் கெவி கட்டுறதாக உங்களை மாதிரிக்கே நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் பார்த்துருக்கலாம், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். கெபியை ஐயா பத்திநாதருடைய வாரிசுதாரர்கள் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நல்லா இதை உன்னிப்பாக கவனிங்க. அவங்க கட்டி கொடுக்குறதுனால என்ன இருக்குது? எந்த விதமான ஆட்சி பண்ணியில் அவங்க கட்டி கொடுக்கட்டும். ஒருத்தருடைய இடம் அவர் கட்டி கொடுக்குறாரு, கட்டி கொடுத்துட்டு போட்டுமே. இதுக்கு எதுக்கு அவங்க பேர் மட்டும் சொல்லக்கூடாது அப்படின்னு எதுக்கு நீங்கள் பொறாமப்படுறீங்க? நீங்கள் இது பொறாமப்பட்டுவிட்டு கிராமத்துக்கு ஒரு குடிக்கு ஒரு 2000 ரூபா நீங்கள் வரி போட்டிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். எதுக்கு வரி போடுறீங்க? இது கிராமத்து பேரை என்ன சொல்ல வேண்டியது? கிராமத்து பேரை சொல்ல வேண்டியது இல்லையே. உங்கூட்டு இடம் அவர் கட்டி கொடுக்குறாரு, அதுக்கு எதுக்கு கிராமத்தில் வரி போடுறீங்க? இது தப்பு இல்லையா? அது கிராமத்தில் எதுக்காக வரி போடுறீங்க? நீங்கள் வரி போடுறதுக்கு முன்னாடி அவர் பத்திநாதர் வாரிசாரனுடைய பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன நீங்கள் உங்கள் சொத்துல எப்படி நீங்கள் கிராமத்தில் வரியை போட்டு கட்டுறீங்க? சொத்து உங்கூட்டு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் அனாமதை சொத்துனா உங்கள் சொத்து உங்கூட்டுன்றீங்க. ஏன்னா இது தொடர்பாக நீங்கள் ஏற்கனவே ஆலயத்துக்கு சொத்து வாங்குறோம்னு சொல்லிட்டு மெட்ராஸில் இருக்கவங்கள்ட்ட பணத்தை வாங்கி, பன்னீர்கிட்ட பங்கை வாங்கிக்கிட்டு சேகர் மெட்ராஸ்காரங்கிட்ட பணத்தை வாங்கி கடையை கட்டிட்டாப்புல. சொத்து எதுவுமே மெட்ராஸ்காரனுடைய காசு போடவே இல்லை. ஏன்னா இதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்குது. சொத்து வாங்கினது ஆலய பணம் என்பதற்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. புரியுதுங்களா? எவ்வளவு வருங்க? ஒரு 2.5-3 வருஷம், 4 வருஷம் பீரியடில் அண்ணன் பிரிட்டோ பீரியடில் 1 வருஷம் திருவிழா கொண்டாடல, 3 வருஷம் பீரியடில் திருவிழா கொண்டாடிட்டு 5 லட்சம் ரூபா அவர் ஃபிக்ஸட் பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரிக்கே ஒரு 70,000 வரல கையில் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது அதுக்கு முந்தைய காலங்களில் எத்தனை வருடம் மைக்கேல் இருந்தார்? அவர் எவ்வளோ பணத்தை சேர்த்து வச்சுருந்தார்? அவ்வளவு பணம் எவ்வளோ முகாம் போட்டிருக்காரு அப்படிங்கிறத நான் கணக்கு வச்சுருக்கேன். கணக்கை கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. கோர்ட்டுக்கு கொடுக்குறோம்னு சொல்லி கோர்ட்டுக்கு வாங்க, உங்கள்கிட்ட வாங்குறதுக்கு தான் நான் கோர்ட்டுக்கு வருவேன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாங்க, உங்கள் கணக்கை பார்க்குறேன், அதை ஆய்வு பண்ணுறேன், அதை கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மக்களை, கிராம மக்களை ஏமாற்றாதீங்க. எனக்கு அது பிடிக்காது. நான் ஏமாற மாட்டேன், யாரையும் ஏமாற்ற மாட்டேன். நீ ஏமாத்துற, நீ ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கிய, நிர்வாகின்னு 3 நிர்வாகி போட்டிருக்கிய. 3 நிர்வாகி இப்போ அந்த இவர் யார், பத்தினார் வாரிசுல அவர் போட்டிருக்காரு. அவர் நிர்வாகினா இது கட்டுறதுக்கு, கெவி கட்டுறதுக்கு நிர்வாகி வச்சுக்கிட்டேன். அவர் மொத்தமாக பணம் போடுறாரு, கட்டுறாரு, அவர் பேரை போட்டுக்கிட்டேன். அவர் பேரை போட்டு யார் பேரையே போட்டேன். சொத்து சேகர்கிட்ட சொத்து சேகர் போட்டுக்கிட்டேன். ஒட்டுணி பேரை எதுக்கு போடுறியா? இல்லை, ஒட்டுணிக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்போ கிராமத்தில் இருக்கவங்க பூரா பேரை போடு. கிராமத்தில் என்ன வீட்டுக்கு வரி போடுறீங்க? கிராமத்தில் இருக்க பூரா பேரை போடு. சொத்தை நீ கிராமத்துக்கு, ஆலயத்துக்கு பாத்தியப்படுத்துனியா? முதல்ல நீ பத்திநாதர் ஐயானுடைய வாரிசுகளுக்கு பேரை போடக்கூடாதுன்னு பொறாமல் பிடிச்ச உனக்கு ஓமுட்டு சொத்தில் கெபியை கட்டுறது அவர் கட்டுறாருன்னா எங்களுக்கு கிராமத்துக்கு எந்த ஆட்சேபனையுமே இல்லை. கிராமம் நாங்கள் தனி. நீங்கள் ஓமுட்டு சொத்தில் அவர் கட்டுறாரு, அவர் விலைக்கு வாங்கி கட்டுறாரோ சும்மா கட்டுறாரோ அது உங்கள் பாடு. நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க. நீ கிராமத்தில் வீட்டுக்கு வரி போட்டினா அந்த சொத்து ஆலயத்திற்கு பாத்தியப்படுத்தப்பட்டதா அப்படின்னு இங்கே பார்க்கணும். அப்போ பாத்தியப்படலை அப்படின்னு நேற்றைய தினம் 1975 நேற்றைய தினம் வரையிலும் நான் ஈசி போட்டு பார்த்தேன். ஈசி போட்டு பார்த்ததில் எந்த டிரான்சாக்ஷனும் நோ டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அப்போ ஏன் இந்த கிராமத்தை மக்களை ஏமாற்ற? வா, நீ எங்கே வந்தாலும் சரி, நான் பார்த்துருக்கேன். வா, எதுக்கா நீ கிராமத்தில் போய் வரி போடுற? உனக்கு ஒரு ஆலய காரியதரிசி கொடுத்ததுனால நீ எப்போ வேணாலும் கூட்டத்தை போடுவேன், நீ எப்போ வேணாலும் முடிவு பண்ணிக்குவேன். இந்த உனக்கு வேண்டாத காரியதரிசிக்கு வேண்டாதவங்களெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு வச்சு பேசுனியா? ஏன் ஊரில் காரியதரிசிகளுக்கு வேண்டாதவங்க நீங்கள் ப்ராப்ளம் சொல்லிக்கல? அவங்களெல்லாம் அந்த கிராமத்தில் கூப்பிட்டு வச்சு பேசுனியா? அவங்களெல்லாம் நீ கையெழுத்து வாங்கினியா? அவங்கள்ட்ட கேட்டியா இந்த மாதிரி பண்ணுறோம்னு சொல்லிட்டு? அடுத்தவங்கள்ட்ட சொத்து நீ அடுத்தவங்க கட்டுறதுக்கு ஏன் கிராமத்தில் கணத்தை நீ கடை கட்டினதுக்கு இந்த மெட்ராஸ் காசு வாங்கிட்டு போட்டு ஊர் சொத்துக்கு கோயில் சொத்து வாங்குறோம்னு சொல்லிட்டு சொத்தை அவனுக்கு பாத்தியப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு சீல் அடித்த தலைவர்னு கொடுத்துருக்கியே. இது நல்ல முறையா? அதே மாதிரிக்கே இந்த சொத்தில் கிராமம் பேரை என்ன சொல்ல போகிறேன்? ஏய், நல்லா ஒன்றே ஒன்று குறைஞ்சிடா. 1 லட்சம் கொடுத்தவனுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டியா? 1000 ரூபா கொடுத்தவன் தானடா முதல்ல பெரிய பணக்காரன். 1 லட்சம் கொடுத்தவனுக்கு கொடுத்துட்டிய.
1000 ரூபா நன்கொடை போட்டிருக்கான், 10 பைசா நன்கொடை போட்டான் தான் பெரிய ஆள். இதில் புரிஞ்சுக்கங்கடா, என்னடா நீங்கள் உங்கள் பொழப்பு. சரி, இது ஒரு கருத்து. இது ஏன்னா எல்லாத்துலேயும் போட்டு கலந்து பேசிக்கிட்டு கூடாது. இப்போ நீ இந்த சொத்தை ஆலயத்துக்கு நீ பாத்தியப்படுத்தாமல் எப்படி கிராமத்தில் வந்து நீ பேசுகிற? நீ கிராமத்தில் வீட்டுக்கு எதுக்கு வரி போடுற? நீ கேனே இருக்கான்னு நினச்சி போடுறியா? நீ வங்கி இருப்பு 5 லட்சத்தையும் கையில் இருக்க 70,000 இந்த கெபி கட்டுறதுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த சொத்து ஆலயத்துக்கு ரெக்கார்டு பூர்வமாக பதிவு செய்யப்பட்ட பத்திரம் ஆன பிற்பாடு தான் இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. அதுவும் எடுக்கிறதுக்கு இந்த கிராம காரியதேசிக்கு வேண்டாதவர்னு சொல்லிக்காயில் அவங்கெல்லாம் நீங்கள் சம்மர்திச்சா தான் இந்த ஆலய பணத்தை நீ எடுக்கலாம். இல்லாட்டி நீ மொத்தமாக உன்னை கட்ட வச்சே உரிமை. ஆலய கணக்கில் இருந்து பணத்தை நீ 1 பைசா எடுத்தாலும் சரி, நீ செலவு பண்ணாலும் சரி, கோயிலுக்கு நீ பெயிண்ட் அடித்தாலும் சரி, நீ கணக்கு காட்ட வேண்டிய கடமை இருக்குது. உனக்கு உன் தலையில் கட்டியே உரிமை. நீங்கள் நினச்சிக்கிட்ட நீ வச்சதெல்லாம் சட்டம்னு சொல்லிவிட்டு நீ வந்து ஆலய சொத்தை விற்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கேன்னு சொல்லிவிட்டு நீ சீல் வச்சு கையில் உங்களுக்கு பேப்பர் கொடுத்துருக்க. வருது பின்னாடி தம்பி சேகர், வருது. குற்றச்செயல் புரிஞ்ச சட்டம் கடுமையானது. அந்த சட்டத்துக்குள்ளே நம்ம மாட்டாத வரலும் நல்லவன். நீ மாட்டிக்கிட்ட அப்படின்னா சரி, உன்னால் என்ன கஜகாரம் போடலான்னு நீ இந்த சப்ஜெக்டை நான் இதை முடிச்சிடும், அடுத்த சப்ஜெக்ட் அப்புறம் பார்த்துக்குறோமே. நீ இந்த ஆலய சொத்தில் நீ பாத்தியப்படுத்தலைங்கிறது இந்த ரெக்கார்டு இருக்குது. ஆலயத்துக்கு இந்த சொத்து ஒரு கெபி கட்டுறதுக்கு ஒரு எப்படி குறைஞ்சது 1 சென்ட் வேணும். நீ 1 சென்ட்டை நீ பாத்தியப்படுத்தி தான் தரணும். நீ பாத்தியப்படுத்தலை அப்படின்னா நீ கட்டிட்டு போ. 10,000 வாரிசுதாரர்கள் கட்டி கொடுக்கட்டும், எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. கிராமத்தில் இதுக்கு கூட்டம் போட்டு கிராமத்தில் வீட்டுக்கு வரி கேட்குறேன், கொள்ளையடிக்கிறதுக்கா? அந்த டிரான்ஸ்ஃபர் கவர்மெண்ட்டு வந்து 5,90,000 ரூபாய்க்கு மேலே போட்டு டிரான்ஸ்ஃபர் அமைச்சதுக்கு வீட்டுக்கு வரி போட்டு வாங்கி சாப்பிட்டு பாக்கெட்டில் போட்டுக்கிட்டீங்களே, வெக்கம் இல்லையா உங்களுக்கு செய்கிறதுக்கு? கூட்டம் உடனே கூட்டம் 4 பேர் பேசிக்கிற வேண்டியது. கூட்டம் உடனே கூட்டம் பேசிக்கிறது. ஏன் இந்த கிராமத்து காரியத்துக்கு வேண்டாதவங்கள ஏன் கூட்டத்துக்கு வரல? எல்லாத்தையும் போய் கெஞ்சி அடித்து கூப்பிடுங்க. அவங்க வந்து ஓகே சொன்னால் தான் எதுவும் நடக்கணும். வேண்டியவங்களாக இருந்தாலும் வேண்டாதவங்க இருந்தாலும் சரி. அவங்க எப்படி வேண்டாதவங்களானாங்க? நீங்கள் நேர்மையாக நடந்தவங்க வேண்டாதவங்களா? உங்களுடைய நேர்மையில் அவங்க குறுக்க வந்தாங்களா? பண்ணினது பூரா இயக்கத்தனம்டா, பண்ணினது பூரா மோசடிடா. அவங்க கிராமத்தில் காரியதேசிக்கு வேண்டாதவங்கள நீங்கள் ஐயோக்கியத்தான் பண்ணுறீங்க. அதான் நான் ரெக்கார்டு பூராமல் ப்ரூவ் பண்ணுறேன்ல. அவங்க வேண்டாதவங்களா இருக்காங்க. அவங்கள கூப்பிடுங்க, கூப்பிட்டு வச்சு அவங்கள வச்சு பேசுங்க. மிரட்டுறது, கூட்டத்தை போட்டுக்கிறாங்க. கூட்டத்தில் வந்து சொல்லுங்கள், கூட்டத்தில் வந்து சொல்லுங்களேன். ஏன்னா எவனா தூண்டி விட்டுட்டு எங்கேயாவது தட்டி விட்டுட்டு கீழே சாச்சி விட்டுட்டு அப்படியே பயந்துடுறான்னு சொல்லிட்டு. தம்பி ரொம்ப ஓடாது காலம் உங்களுக்கு. உங்கள் காலம் இப்போ வந்து நீங்கள் கட்டும்போது பக்கத்தில் இருக்க திண்டில் உட்காந்து முடிச்சுக்கிட்டு இருக்கான்ல, என்னடா நம்மளும் கொள்ளையடிக்க முடியலேன்னு உட்காந்துருப்பேன். ஒருத்தன் உட்காந்துருப்பேன். நீங்களே பாருங்களேன், நான் கூகுள் மேப்பில் பார்த்தேன் உட்காந்துருக்கேன். ஏன் நீங்கள் அவனுக்கு ஏதாவது போட வேண்டிய பிச்சை நீங்கள் எடுத்து பிச்சை சாப்பிட்றீங்களா? இவன்கிட்ட வாங்கி அடித்து சாப்பிட்றீங்கள, அதில் அவனுக்கு ஒரு பிச்சை போட வேண்டியனா அவனும் சாப்பிட்டு போட்டுமே. என்ன ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு சொத்தான் அவர் கட்டுறாராம், அவர் கட்டணும்னு பேர் சொல்லக்கூடாதான், அவர் கட்டணும்னு பேர் சொல்லக்கூடாதுன்னு பொறாமல் பிடிச்ச நீ கிராம மக்கள்கிட்ட காசை வாங்கி ஓமிடிச்சது இதுக்கு கட்ட, அது எப்படி ரைட்டு? இது ஒரு சொத்தான் அவர் கட்டுறாரா, அவர் வேற சொல்லக்கூடாதா, கிராமத்துலேருந்து கட்டினதாக இருக்கணுமா? ஆனால் இவர் விட்டு ஒரு சொத்துலேருந்து அவர் கட்டுவாராம். இதுக்கு கிராம மக்கள்கிட்ட காசு வாங்குறாராம். வாங்குகிற காசெல்லாம் உடம்புல ஒட்டாதுடா. எங்கேயாவது மருத்துவத்திலாண்டா செலவு பண்ணணும். நல்லா யோசிச்சு பாருங்கடா. அநியாயமாக யார்ட்டையாவது காசை வாங்கி அவன் மனசு வேதனைப்பட்டான்னா அந்த பாவம் புண்ணியம் உங்களை விட்டே போகிறா. ஒரு 5 வகையான அவதாரங்கள் இருக்குது. ஒரு அவதாரத்தில் தப்பிச்சலாம், அடுத்த அவதாரத்தில் நம்ம சிக்கலை மாட்டி விட்டுரும். புரிஞ்சுக்கிச்சா? அதனால் நீங்கள் முதல்ல சொத்தை கட்டுறதுக்கு முன்னாடி இந்த தேதிக்கு பிற்பாடு 15 தேதி நேற்றுன்னு நினைக்கிறேன், 15 வரலாம் போட்டதில் 82 சர்வே நம்பர் 82 தான் இந்த அனாமதைய சொத்து. அது இப்போ அவங்க பொசிஷனில் இருக்கட்டும். அந்த சொத்து ஆலயத்துக்கு முதல்ல பாத்தியப்படுத்துங்க. கவி கட்டுறதுக்கு ஆலயத்துக்கு முதல்ல பாத்தியப்படுத்திட்டு கிராம கூட்டத்தில் இதுக்கு பிற்பாடு நம்ம பேசு. பாத்தியப்படுத்தி பத்திரத்தை கொண்டாந்து அந்த காரியதேசுக்கு வேண்டாதவர்கள்னு சொல்லி கீழே போடாதுடா. வேண்டாதவர்களை பூரா கூப்பிட்டு இந்த ஆலயத்துக்கு இந்த சொத்தை நாங்கள் பாத்தியப்படுத்திட்டோம், இதில் கெபி கட்டுறோம், நீங்கள் வீட்டுக்கு கெபி கட்டுறதுக்கு அவங்க 20 லட்சம் கொடுக்குறாங்க, 10வது மாதிரிக்கு இருக்குது,
பத்தலை அப்படின்னா அன்னைக்கு நாங்கள் வந்து சொல்கிற வரியை கொஞ்சம் கொடுங்க, எங்களுக்கு ஒரு பைசாவும் எங்களுக்கு வேண்டாம், மாறாக்கவி காசு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், ஏன்னா எங்களுக்கு சபிச்சிரும், எங்கள் வாரிசு சபிச்சிரும், நீங்கள் அதுக்கு ஆகிற காசை மட்டும் நீங்கள் பங்கு வச்சு எங்களுக்கு கொடுத்தா போதும், இனிமையாவது நாங்கள் ஒழுங்காக நடக்கிறோம், நேர்மையாக நடக்கிறோம், இந்த பத்திரத்தை ஆலயத்தின் பேரில் பாத்தியப்படுத்தணும் பத்திரம், இதுதான் மக்களே, நீங்கள் காலேஜலுக்கு வேண்டாதவங்களே நீங்கள் பார்த்துக்கங்க, இதுதான் பத்திரம் கட்டுறோம், கிராமத்து பேரை சொல்லுவோம், அவங்க 20 லட்சம் கொடுக்குறாங்க, மேற்கொண்டு வரக்கூடியது என்னவோ ஒரு 50,000 60,000 பங்கு வச்சு நம்ம கட்டிக்கிடுவோம், நீங்கள் எல்லோரும் ஒப்புதல் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த கிராமத்தில் காரியதரிசிக்கு வேண்டாத ஒன்று பிரார்த்தனை சொல்லியிருக்கீல்ல, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கள்ட்ட சொல்லி உங்களுடைய நேர்மையை அதில் வெளிப்படுத்துங்க. திரும்ப திரும்ப மொழ மாதிரித்தனம் பண்ணாதீங்க, அவங்க நேர்மையை அதில் வெளிப்படுத்துங்க. அப்போ தான் கிராமம் ஒற்றுமையாக இருக்கும். கிராமம் ஒற்றுமையிலும் சீரும் சிறப்புமாக விளங்கியிருக்குன்னு சொல்லியிருக்கீல்ல. அடுத்து கீழே காரியதரிசி வேண்டாதவர்களுடைய துர்போதனையில் நான் செயல்பட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல. ஏதாவது வேண்டாதவனுடைய துர்போதனை சொல்கிறேன், அடே இன்றைக்கி நான் அந்த கையில் பேப்பர் வச்சு பேசுகிறேன், என்றைக்கு ஒரு நாள் நான் கையில் பேப்பரை வச்சு தாண்டா பேசுகிறேன், எது எனக்கு யாரா எடே என்னை விட விஷயம் ஊரை பற்றி தெரிஞ்சவன் எவன்டா அந்த ஊரில் இருக்கான் சொல்கிறேன், இந்த ஊரில் என்ன எனக்கு தெரிஞ்ச விஷயம் எவனுக்கு ஊரில் தெரிஞ்சவன் சொல்லு. எல்லாத்துக்கும் நான் ரெக்கார்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், எவனோ அவங்க சொன்னாங்களா நாங்கள் அவங்க பேசுனதெல்லாம் துர்போதனையா, என்ன துர்போதனை, நீங்கள் இதை பண்ண அயோக்கியத்தனத்தை யாராவது சொன்னால் அவங்க துர்போதனையும், உங்களை விட்டுட்டா என்ன ஊரை விற்றுட்டு போயிருப்பீங்க, நீங்கள் எல்லாம் விற்றுட்டு போயிருப்பீங்க. ஆமாம், இந்த பதிவை மக்களே இன்னுமே இவங்க கரை பத்திரத்தை போட்டு கிராமத்தில் கொண்டாந்து காட்டிட்டு கிராம காலேஜலுக்கு வேண்டாதவன்னு இவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, யார் வேண்டாதுன்னு எனக்கு தெரியல, அவங்களே வந்து கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஒன்றும் வரலை, எவன்டா வேண்டாதவன்லாம் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு இருக்கேன். அதில் பாருங்கள், அப்போ தான் நான் ஒவ்வொரு கேள்வியாக அவங்களுக்கு கேட்க முடியும். வேண்டாதவங்களாம் இவங்க ரொம்ப யோக்கியர்கள், அவங்க சொல்கிறவங்களாம் அவங்களுக்கு வேண்டாதவங்க, அவங்க சாப்பிட்றதுலவங்களாம் மண்ணெளி போட்டாங்க, அவங்க வேண்டாதவங்க, சமைச்சிக்கிற சோத்தில் தண்ணி ஊற்றுனவன்லாம் நல்லவன், அடுத்த முடிச்சதை அபகரிச்சவனா நல்லவன், நேர்மை அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்சுக்க சொத்தில் இருக்கவன் கெட்டவன், வேண்டாதவங்களோட துர்போதனை, அவங்க சொல்கிறதெல்லாம் துர்போதனை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்ல யோசனையோ. கிராமத்தை சேர்ந்தவங்களை அடுத்த பதிவில் பார்ப்போம். வணக்கம்.